அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் கமெண்டில் கேட்ட ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன வேலை அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான, அதாவது விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்காக நோட்டிஃபிகேஷன் சற்று முன்பு வெளியாகியிருக்கு மக்களே. இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் இப்போது 2025 ஜனவரி மாதமே இதற்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலைனா என்ன, இதோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்க போகுது, இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், டோட்டலாக எவ்வளவு வேகன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க, ஸோ இதில் முன்னுரிமை யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளவு வேகன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க, ஒவ்வொரு மாவட்டத்தில் பார்த்திங்கனாக்கா யார் யாருக்கு, அதாவது எவ்வளவு மார்க் இருந்தால் இந்த வேலை கிடைக்க போகுது, இந்த வேலைக்கு, அதாவது இந்த விஏஓ வேலைக்கு, கிராம உதவியாளர் வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு என்ன படிச்சிருந்தா இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிலியாக இருப்பீங்க, ஸோ அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி எந்த வயசில், அதாவது எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு அப்ளை பண்ணிக்க முடியும், இதற்கான சம்பளம்லாம் எப்படி இருக்க போகுது, ப்ரமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது, ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய தகவல்லாம் இதில் பார்க்க போகிறோம். எப்படி அப்ளை பண்ணுறது, ஓகேங்களா, ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஸோ இதற்கான என்னென்ன அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், இதற்கான முழு தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் உடனுக்குடனே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்றத உங்களுக்கும் தெளிவாக புரியும். சரிங்களா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அரசு வேலைகள்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். ஸோ வந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை கூட செட்டில் ஆகும். ஏன்னா இதற்கான சம்பளமும் அதிகமாக தான் கிடைக்கும். அதே மாதிரி ஜாப் நேச்சருமே அவ்வளோ ஜாப் இருக்காது, ஓகேங்களா, வேலைகள்ன்றது கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் போட்டிகள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு மீதி தகவல் எல்லாமே ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வில்லேஜ் அசிஸ்டண்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024ன்னு போட்டிருக்காங்க. இது டிசம்பர் மாதமே வந்த நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ அதனால் 2024ன்னு போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ டோட்டலாக நமக்கு 2000 எவ்வளோ வேகன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2299 வேகன்சி நமக்கு அஃபிஷியலாகவே கிராம உதவியாளர் பணிக்காக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி வந்திருக்குது, ஸோ இந்த வேலைகள்லாம் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க நமக்கு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி எல்லாமே தெளிவாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டில் இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது நமக்கு இந்த வேலைக்கு தான் கொடுத்துருக்குறாங்க கிராம உதவியாளர் படிக்கான விண்ணப்ப படிவம், ஓகேங்களா. ஸோ இந்த வேலை ரெவன்யூ எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்காக நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன போஸ்டிங்க்கு நமக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வில்லேஜ் அசிஸ்டண்ட், ஓகேங்களா, கிராம உதவியாளர் வேலைக்கு தான் நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க அப்ளை பண்ண சொல்லி, ஓகேங்களா. ஸோ இதில் டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 2299 வேகன்சிக்கு தான் நம்ம இப்போ போட்டி போட்டு இந்த வேலையை வாங்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ குவாலிஃபிகேஷன், மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருந்தா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு, விஏஓ வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு அப்ளை பண்ண முடியும், எலிஜிபிலிட்டி, ஓகேங்களா. ஸோ ஏன் நான் 3 விதமாக சொல்கிறேன்னா ஒரு சில பேருக்கு அப்படி இப்படி சொன்னால் தான் புரியும், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னா
ஃபஸ்ட்டு இந்த விஏஓனா யார், இந்த விஏஓட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த விஏஓனா யார் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் ஒரு தத்தெடுத்த ஒரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு கிராமத்தில் ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து திருவண்ணாமலை இருக்குன்னா திருவண்ணாமலையில் ஒரு கிராமம், ஓகேங்களா, ஏதோ ஒரு கிராமம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த கிராமத்தில் ஒரு 10லேருந்து 15 கிராமங்களுக்கு ஒரு விஏஓ வந்து நியமிப்பாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அந்த 10 கிராமத்தில் எந்த விஷயங்கள் நடந்தாலும் சரி, ஓகேங்களா, இப்போ வந்து ஏதாச்சும் வந்து நிவாரண பணிகள் வேணும்னாலும் சரி, இப்போ வந்து ஏதாச்சும் ஆற்றுல வெள்ளம் வந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தாலும் சரி, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வேணும் கவர்மெண்ட் சைடில் இருந்துன்னு பார்த்தோம்னா, வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட்ஸு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு, இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வேணாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் போக வேண்டியது இந்த விஓ கிட்ட தான். அவர் தான் உங்களுக்கு எல்லா நலத்திட்ட உதவிகளையுமே செஞ்சு கொடுப்பாரு. எல்லா தேவைகளையுமே இவர் தான் வந்து உங்களுக்கு பூர்த்தி செஞ்சு கொடுப்பாரு. சரிங்களா? ஸோ இவர் தான் நீங்கள் முதல்ல அணுகணும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இல்லை உங்கள் ஊரில் வந்து ஏதாச்சும் புதையல் கிடைச்சாலும் சரி, இல்லை கொள்ளை இந்த மாதிரி எதுவும் நடந்தாலும் சரி, இவர் தான் பொறுப்பு. எந்த வெள்ள நிவாரண நிதிகள் வாங்கி தரது, இல்லை வந்து விவசாய நிலங்கள் அழிஞ்சு போகிறது, இந்த மாதிரி வந்து இருந்தாலும் நிவாரண நிதிகளை வந்து பெற்றுத்தரது கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லாமே இவருடைய பணிகள் தான். ஸோ ஓகேங்களா, ஜாப் நேச்சர் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவர் வந்து எல்லா விஷயங்களுமே இவர் தான் பொறுப்பு. சரிங்களா? ஸோ இந்த வேலைக்கு மினிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மினிமம் நீங்கள் 5வது, ஓகேங்களா, மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாவே இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா, எலிஜிபிளாக இருப்பீங்க. அதுக்கு மேலே, ஓகேங்களா, அதுக்கு மேலே நீங்கள் வந்து 10வது, 12வது, 12th டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி டிகிரி, பிஜி டிகிரின்னு சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலுமே ஓகே, எலிஜிபிள் தான். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மினிமம் நீங்கள் 5வதுல படித்து பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லை ஃபெயில் ஆகிருக்கணும், இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, தமிழில் நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் கூட இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 11,100லேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு 35,000 வரைக்கும் இருக்கான சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் இதுக்கான ஜாப் வேலை வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் அதுக்கான தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து இந்த ஜனவரி 25ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 25 வரைக்கும் இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் அப்டேட் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து நமக்கு அப்டேட் வந்தாச்சு. நமக்கு வந்து பிப்ரவரி, ஓகேங்களா, 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக வந்து ஆர்கனைசேஷன், ஓகேங்களா, எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நமக்கு தமிழ்நாடு வருவாய்த்துறையிலேருந்து தான், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து தான் நமக்கு இந்த வேலைக்காக அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஸோ அஃபிஷியல் வெப்சைட் இது தான். ஏதாவது தகவல் தெரியினாலுமே நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இப்போ வந்து 38 மாவட்டம் இருக்கு இல்லையா, அந்த 38 மாவட்டத்துலேயும் என்னென்ன மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா. ஸோ அது எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தஞ்சாவூருக்கு 305, மதுரைக்கு 355, திருவள்ளூருக்கு 151, ஈரோடுக்கு 141, சேலமுக்கு 105, காஞ்சிபுரமுக்கு 109, திருவண்ணாமலைக்கு 103, இந்த மாதிரி 38 மாவட்டங்களுக்குமே இன்னும் 35 மாவட்டங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் 3 மாவட்டங்களுக்கு இன்னும் எந்தெந்த எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணலை. அதையுமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மயிலாடுதுறை. ஸோ இந்த மாதிரி 2 மாவட்டம் தெரியுது நமக்கு. இன்னும் எந்த ஒரு மாவட்டம் தெரியல. அந்த மாவட்டங்களுக்கு மட்டும் இன்னும் வேகன்சி அப்டேட் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம காமனாக வந்து 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி மேலேயே பார்த்தாச்சு. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மினிமம் நம்ம பார்த்தாச்சு இல்லையா. மினிமம் 5வது தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் வந்து 8வது, 10வது, 12வது, ஐடிஐ, டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா, ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. உங்கள் அட்ரஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிடுவாங்க. அதை நீங்கள்
நீங்கள் எடுத்துக்கிட்டு இன்டர்வியூக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அந்த வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க், ஓகேங்களா? இப்போ வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு 10 மார்க்கு, டிரைவிங் குவாலிஃபிகேஷன் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு 10 மார்க்கு, தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 40 மார்க்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 25 மார்க்கு, இன்டர்வியூக்கு உங்களுக்கு வந்து 15 மார்க், டோட்டலாக வந்து 100 மார்க். இதில் தான் நீங்கள் வந்து எப்படி என்ன ஏதுன்றதை தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து இந்த ஜனவரி 25 ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுற வீடியோஸுமே அடுத்த வீடியோஸில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு அரசு வேலையோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.